கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவர் போப் பிரான்சிஸ் இன்று தன்னுடைய இறுதி நாளாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய புனித பட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். தன்னுடைய 88வது வயதில் போப் பிரான்சிஸ் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் லத்தீன் அமெரிக்க போப்பாக அவர் இருந்தார். தன்னுடைய பணிக்காலத்தில் மிகுந்த எளிமையாகவும் சமூக நீதி பேசக்கூடியவராகவும் அனைவருக்குமான ஒரு தலைவராகவும் அவர் இருந்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அவருடைய காலத்தில் அவர் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டாலும் உலகளாவிய அமைதி மற்றும் மதங்களுக்கு இடையிலான உரையாடல்களுக்கு அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார். இந்த நிலையில் அவர் நம்மை விட்டு நீங்கி இருப்பது ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உலகம் முழுவதும் இருந்து அனைத்து மக்களும் அவருக்கு அஞ்சலி தெரிவித்து வருகிறார்கள். அதே போல இன்று காலை 7:35 மணியளவில் அவர் இந்த உலகை விட்டு பிரிந்தார் என்ற செய்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போல கடந்த ஈஸ்டர் நாள் அன்றும் மக்களை சந்தித்து அவர் உரையாற்றினார். ஈஸ்டர் வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவித்தார். இந்த நிலையில் அவருக்கு கடந்த 23ஆம் தேதி மார்ச் 23ஆம் தேதி அன்று நிமோனியா காய்ச்சல் ஏற்பட்டதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த சிகிச்சைக்கு பிறகு சிகிச்சை முடிந்து திரும்பிய அவர் சிறைச்சாலை சென்று அங்க இருக்கக்கூடிய நபர்களை சந்தித்து அறிவுரை வழங்கினார். அதே போல ஈஸ்டர் சண்டே அன்றும் பொதுமக்களை சந்தித்து அவர் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்திருந்தார். மத சுதந்திரம், சிந்தனை சுதந்திரம், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் ஆகிய கருத்துக்களை அனைவருக்கும் அவர் பகிர்ந்திருந்தார். அதே போல அனைவருக்கும் மரியாதை வழங்க வேண்டும் என்பதை மிகுந்த அதிகாரப்பூர்வமாக அவர் தொடர்ந்து வழங்கி கொண்டே வந்தார். இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிமோனியா காய்ச்சல் பாதிப்புக்கு பிறகு சிகிச்சையிலிருந்து மீண்டு வந்தாலும் ஈஸ்டர் மண்டே என்று சொல்லக்கூடிய இன்று அவர் இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கிறார். அதே போல அர்ஜென்டினாவை சேர்ந்த போப் பிரான்சிஸ் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப் என்று அவர் அறியப்படுகிறார். அதே போல தன்னுடைய பணிக்காலத்தில் தன்னுடைய சேவை காலத்தில் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காத ஒரு நபர் என்று அவரை போற்றுகிறார்கள். அதே போல வயதான போதிலும் 88 வயதான போதிலும் தன்னுடைய பணிச்சுமை குறைக்க மருத்துவர்கள் அறிவித்திருந்தாலும் ஆலோசனை வழங்கியிருந்தாலும் கூட அதை தவிர்த்துவிட்டு மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்தவர் போப் பிரான்சிஸ் இன்று நம்ம விட்டு நீங்கி இருக்கிறார். 88வது வயதில் அவருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இவருடைய இழப்பு உலகம் முழுவதிலிருந்து அஞ்சலிகளையும் அனுதாபங்களையும் தற்போது பொதுமக்கள் வழங்கி வருகிறார்கள்.